தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களின் இயற்கை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு சிறப்புகளை பற்றி பெரும் அளவு பேசப்படுகிறது. ஆனால் அந்த பகுதி மக்களின் போர்க்குணம் மிக்க போராட்ட வரலாற்றை பற்றி பேசுவது என்றபோது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற முற்போக்காளர்களிடம் மட்டுமே காணப்படுகிறது. பெரும்பான்மை மக்களுக்கு இது தெரிவதில்லை. டெல்டா மாவட்டங்களில் நிலவிய பண்ணை அடிமை முறை என்பது உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் சாணிப்பால், சவுக்கடி போன்ற கொடிய அடிமை முறையை கொண்டிருந்தது. இந்த பண்ணை அடிமை முறையில் சிக்கி கிடந்த மக்களுக்கு அடிமை விலங்கை அவிழ்க்கும் ஆயுதமானது செங்கொடி சங்கம். அடிமைத்தனத்தால் தலை சாய்ந்திருந்த உழவர் மக்களை பி. சீனிவாசராவ் போன்ற தோழர்கள் தலை நிமிர்ந்து புரட்சி முழக்கமிட செய்தார்கள். எத்தனை இன்னல்கள் அத்தனையும் தாண்டி செல்ல செங்கொடி சங்கம் மக்களுக்கு அருமருந்தாக இருந்தது. பண்ணை ஆதிக்கத்திற்கு எதிராக உழவர் மக்களின் போராட்டத்தில் எத்தனையோ தோழர்களை இழந்திருக்கிறோம். அவ்வாறே வெண்மணியில் 44 தோழர்கள் தியாகிகள் ஆனார்கள். இத்தோடு செங்கொடி சங்கம் பொசுங்கியது என கோபாலகிருஷ்ண நாயுடு கொக்கரித்தான். ஆனால் அவர்களின் வீரம் மிக்க வர்க்க போராட்டமானது இந்தியாவிற்கே படிப்பினையாக மாறியுள்ளது. வன்முறையின் மூலம் பாசிசத்தை அரங்கேற்றும் தற்போதைய சூழலில் உழைக்கும் மக்களாய் ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியத்தை உணரும் வகையில் வெண்மணி தியாகிகளின் போராட்ட அனுபவங்களை வழங்குகிறோம். பேர் அண்ணாதுரை, சிபிஎம் தெற்கு ஒன்றிய குழு, கீழே வெண்மணி. நான் கிட்டத்தட்ட 68 வயசு. எனக்கு இப்போ 11 வயசு. அப்போது அதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது நிலக்கிழார்களுடைய ஆதிக்கம் நிறைய வெண்மணியில் நிறைய இருந்தது. யாருமே ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு போகிறதோ இல்லை ஒரு ஆதங்கத்தில் நம்ம ஒரு நல்ல முன்னுக்கு போகிறதுங்கிறது மிராஸ்தாருக்கு யாருக்குமே ஒத்து வராது. அப்போது இப்போ நான்லாம் அந்த டயத்தில் இப்போ என்னெல்லாம் படிக்க வச்சுருந்தா இது வரைக்கும் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்கணும். வேலைக்கு விடமாட்டான் பள்ளிக்கூடம். மாடு எங்கள் அப்பா வேலை செய்கிற பண்ணைக்கு மாடு மேய்க்க போகணுன்னா, இல்லைன்னா அடித்து இழுத்துட்டு போவோம். பண்ணையாரோட ஆதிக்கம். அப்போ எங்கள் அப்பாவுக்குள்ள வாத்தியார் அவங்க வறுக்கும் பொழுது அவங்க வண்டி கட்டிக்கிட்டு இங்கே தெருவில் வரும்பொழுது அவங்களே திரத்தி அடிச்சிருக்காங்க. தாழ்த்த சமுதாயத்தில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து திரத்திருக்காங்க. அவங்க ஓடி போய் திருப்பி எல்லோரும் போய் பஞ்சாயத்தை வச்சு பேசி இனிமேல் வரமாட்டாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த டயத்தில் ஆதிக்கமாக நடந்துச்சுங்க. இந்த பகுதி பூரா எல்லாம் நிலப்பரப்புகளுடைய இடம் தான். நாங்களும் குடியிருக்கிற இடம் பூரா அவன் பட்டா போட்டு வச்சுருக்கான். அப்போ அரசாங்கமும் அன்னைக்கு ஒத்துழைச்சிச்சிங்க. அப்போ ஆதிக்கம் நடக்கும்போது இங்கே கம்யூனிஸ்ட்னா பலமாக இருந்தது. பலமானா அந்த கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவதோ கட்சின்னு நம்ம இங்கே தான் உருவானது மாதிரி தான் நினைக்கணும். அப்போ வெண்மணியில் தான் நினச்சிட்டு இருக்கணும். அப்போது கம்யூனிஸ்டினுடைய கோட்டைங்கிறது வெண்மணி. அதில் யாரையுமே பிரசிக்க முடியாது. கம்யூனிஸ்டினுடைய தத்துவார்த்தங்கள் அத்தனையுமே அடங்கின மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அப்போது உள்ளவங்க இந்த 68க்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே அதே கொள்கையில் இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது நான்லாம் வயசு 11 வயசில் பார்க்கும்பொழுது எதையுமே அனாவசிய இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வேலைக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் தொழிலாளர் தான். பொம்பளை பிள்ளைய கூட நடமாட முடியாது. பொம்பளை பிள்ளைகளும் தூக்கிட்டு போடுவான். அந்த மாதிரி நடந்துச்சுங்க. கேட்க ஆள் என்ன, சரி இதுக்கு என்னடா வழி அப்படின்னு நாங்களும் என்ன அவன் அந்த அளவுக்கு பண்ணுறான்னா, அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், நம்ம விட்டு பொம்பளை பிள்ளைய அவன் தூக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு நமக்கு ஒரு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த சங்கத்தில் சேர சொன்னாங்க. ஆனால் எங்களை அடிச்செல்லாம் சேர்க்கல, சேர சொன்னாங்க. அப்பம்பாட்டங்காலத்துலேருந்து குறைச்ச கூலி தானே வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரைப்படியே சேர்த்து கேட்போம்னு கிராமத்தில் முடிவு பண்ணி, ஐயா நாங்கள் அறுக்கு வரோம், ஒரு அரைப்படியே சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சங்கம் இருக்குது, எங்களுக்கு தலைவர் இருக்கார், அவரை கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மகாராஷ்டிரா கேட்டுக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி அதில் அவங்க எல்லா ஊரையும் அடித்து சேர்த்தாங்க. அடித்து தான் சேர்த்தாங்க. அவங்க அணுகுமுறையில் சேர்க்கலிங்க. 66லேருந்து 67 துவங்குறாங்க. அந்த சங்கத்தில் தான் இந்த எங்கள் வெண்மணியை அதில் சேர்ந்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு அதில் இது பண்ணியிருக்காங்க. கோபாலகிருஷ்ண நாயுடு தான்
நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர். அவரை போய் கேட்க போயிருந்தாங்க. அவர் கேட்டாராம், சொன்னாராம், எப்படி அவனும் கேட்டானுவோ, அரைப்படி நெல் கூடுதலாக எப்படி கேட்டானோ, கேட்டது தவறுன்னு சொல்லி 250 ரூபா ஃபைன் வாங்கிட்டு வா அவனுக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இங்கேருந்து போன ஆள் யாருன்னா நாராயணசாமி நாயுடு, முத்துகிருஷ்ணன் நாயுடு, ராமசாமி படையாச்சி, ராமாஞ்சன் நாயுடு, ராமபுள்ள, இந்த மாதிரி ஆளுங்க இங்கே உள்ளவங்க போய் அங்கே சொல்ல அவனுங்கள தாறுமாறாக அவர் பேசி கூலி கேட்டது தவறு, 250 ரூபா ஃபைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்து சொன்னார். அந்த முதலாளியெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ நிர்வாக பொறுப்பில் இருந்தவங்க சுப்பிரமணியன், காளியப்பன், முத்து, நடேசன், பெரியான், முத்துசாமி, இவங்கெல்லாம் கிராம பொறுப்பில் நாங்கள் அம்மாசை கூட்டம் எப்போதும் பறக்குமா, என்ன சண்டை வம்பு நடந்தாலும் அம்மாசை கூட்டம்ட்டு ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணி நல்லது கெட்டது பேசுவோம். அந்த மாதிரியில் இந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன் சொல்லி அனுப்பினத்தை வந்து ராமசாமி படையாச்சும் நாராயணசாமி பிள்ளையும் சொன்னாங்க. நெல் கூலி கேட்டாங்க, இந்த கூலியை கொடுத்துடணும் சொல்லி 2 படி நெல் தான் கேட்டாங்க, கூட கேட்ட அரைப்படி நெல் தான், அதையும் கொடுக்க முடியாது, நீங்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேர்ந்தீங்கன்னா இந்த நெல்லை கொடுத்துட்றோம். சேர சொன்னாங்க, நாங்கள் சேர முடியாதுட்டோம். அதில் வன்மையாக என்னோட மூத்தவர்கள் கட்சியில் இருக்கவங்க அனைத்து பேரும் அதில் வன்மையாக கண்டிச்சாங்க. அப்போது அதிலெல்லாம் நாங்கள்லாம் அதிலெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டுப்படி ஆகல, விலைவாசி, மிளகா வாங்க முடியல, மல்லி வாங்க முடியல, மச்ச கொத்தமல்லி இதெல்லாம் வாங்க முடியல, அத்தியாவசியம் பண்ண முடியல, வாங்க முடியலையே, ஒரு அரைப்படி தானே கூட கேட்டோம், அதுக்காக சொல்லி கேட்டு தப்புன்னு சொல்லி 250 ரூபா ஃபைன் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டது. அவர் சொல்கிறாரப்பா, தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு இங்கே உள்ள முறாதார் சொன்னாங்க. எங்களால் கொடுக்க முடியாதுங்க, 1 ரூபா தான் சம்பளம், அதே நாங்கள் புள்ள கூட்டி கவர்ந்து பண்ணணும், பள்ளிக்கூடத்துக்கு போய் வச்சிடணும், நல்லது கெட்டது பார்க்க வேண்டியது இருக்குது, எங்களால் 250 ரூபா கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லியாச்சு. நெல் உற்பத்தியாளர் சங்க கூடி ஏற்றிட்டு இதை நம்ம கூடி இறக்கணுங்க மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க. அதை இவங்க யாருமே ஏற்றிக்கல. அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்கா செங்கோடியை இறக்க சொல்லி நெல் உற்பத்தியாளர் சங்க கூடியை ஏற்ற சொன்னார். அதனால் அதில் போகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஒன்று உயிரை விடணும், என்ன நல்லா நிமிர்ந்து நிற்கணும், இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அது நல்ல சங்கமாக இருந்தால், நல்ல அமைப்பாக இருந்தால் என் போகிறதுனால என்ன வந்துட்டு போயிருக்கலாமே, போகலையே. உங்கள் கட்சியை கொடியை இறக்கிட்டு எங்கள் கொடியை ஏற்றணுன்னா நாங்கள் ஒரு காலமும் இறக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரே உறுதியாக இருந்தோம். செங்கோடியை இறக்கலைன்னு சொன்னால் நெல் உற்பத்தியாளர் சங்க கொடியை ஏற்றுனா பிரச்சனை இல்லை, இந்த 250 ரூபா பணமும் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நெல் உற்பத்தியாளர் சங்க கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் முடியாதுன்னு சொல்லியாச்சு. இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க. சொன்னது பிற்பாடு அடி உத தப்பாது, வீடு கொடுத்து நிற்காதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். அப்புறம் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டியா, செங்கோடியை இறக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இவன் ஏதாவது முடிவு பண்ணணும்னு சொல்லி எல்லா முராசாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊரை அடிச்சுட்டு வரும்பொழுது கீழே வெண்மணியும் கை வச்சுட்டானோ. அப்புறம் இடையில பல ஊரை அவங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்படியே கொண்டு வந்து கடைசியாக வெண்மணிக்கு வந்துட்டாங்க. 68 தொங்குது, இவங்களும் வந்துட்டாங்க. அப்போது தலைவர்கள்லாம் வந்து இங்கே இப்படி தான் இருக்கணும், அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், நம்மளை வந்து அவன் அடக்குமுறை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அடிக்கிறான்னா திருப்பி அடி அவனை, என்ன அன்னைக்கு கம்யூனிஸ்ட் சொன்னிச்சு, தலைவர்கள் சொன்னாங்க. இந்த துணிச்சலை வச்சு எங்களுக்கும் ஒரு துணிச்சல் வந்துச்சு. அதுதான் கம்யூனிஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு துணிச்சல் வரல, கம்யூனிஸ்ட்டை நம்பி தான் நாங்கள் துணிஞ்சு இறங்கணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கி இருந்த தலைவர் வந்து சொன்னாருங்க, அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், அவன் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அடிக்கா திருப்பி அடி அப்படின்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து துணிச்சல் வந்தது. இந்த ஊரில் 40 ஆள் மொத்தமாக இன்றைக்கி 40 ஆள் தாங்க. இந்த வீடு எரியும் போது 40 ஆள் தான். இந்த 40 ஆளும் பட்டினி கிடக்குங்க. இன்றைக்கி 4-5 மாதமாக இந்த மிராத்தார் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கூலி கூட கேட்டதுனால, ஒரு அரைப்படி கேட்டதுனால எங்களுக்கெல்லாம் அறுவடை இல்லைன்ட்டார், வேலை இல்லைன்ட்டார். வெண்மணியை குறி வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே உள்ளவங்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வருவாங்களேன்னு சொல்லிக்கிட்டு பாதுகாத்தாக உட்காந்தாங்க. நான் சின்ன பிள்ளை போய் நினைச்சோம் அங்கே நான் உட்காந்துருப்பேன்.
அவங்க எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அங்கே அவங்க பாதுகாப்பாக இருக்குன்னு முன்னே அங்கே நானும் உட்காந்துருப்பேன் போய். அன்னைக்கு அந்தந்த ஊரில் உள்ள நிலப்பரப்புகள் வந்து 4 பேர் 5 பேர் 10 பேர் அனுப்புவோம் ஆட்கள் இந்த ஊரை தாக்குறதுக்கு. சேரி புயல்களுக்கு, பள்ள புயலுக்கு, பற புயலுக்கு அரப்பு கொடுக்கப்படாது அவர் பேசியிருக்கார். அப்படி பேசின பிற்பாடு அவங்களாம் அறுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 கூட கண்டுமதி பண்ண முடியல. அறுப்பு ரொம்ப பின்தங்கி போச்சு. மழை மட்டில் கிடந்து ரொம்ப நாசம் பண்ணி போச்சு. அவனுக்குள்ளே பிளவு வந்துட்டு யார் அந்த மிராசாருக்குள்ளேயே சின்ன ஜெர்மராஜார் 5மா 4மா இப்படி வச்சுக்கிறவங்க, ஒரு வேலையை 2 வேலையை வச்சுக்கிறவங்க தாக்கு பிடிக்கலாம். நம்மலாம் கொஞ்ச நாளாக வச்சுக்கிறோம். இவர் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு அறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுறாரு. நம்ம நெல் தான் பாதிக்குது. அதனால் அவனுக்கு கேட்குற கூலியை கொடுத்து அறுவடை பண்ணணுன்னு சில முதலாளி முன்னுக்கு வந்தாங்க. அந்த முதலாளியும் போய் தடுத்து விட்டார். எப்படி ஆனாலும் சரி தான் அவனுக்கு அறுப்பு கொடுக்கக்கூடாது, வெம்மலை பொருள்களுக்கு அறுப்பு கொடுக்கக்கூடாது. அவனை செங்கோடியை விட்டு இறக்க சொல்லி விட்டு நெல் உப்புத்தா செங்கோ கூட ஏற்ற சொல்லுங்கள், கொடுப்போம் அறுப்பு அப்படின்னு சொன்னார். இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பலமாக இப்போ கொஞ்சம் இயக்கங்கள்லாம் நமக்கு ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வலுவான இயக்கங்கள் இருந்தாலும் கவர்மெண்ட்டு பூரா அவங்களுக்கு அந்த மிராசாருக்கு தான் சப்போர்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த சப்போர்ட் அப்போ கூட ஒரு அண்ணா 68 அண்ணா ஆட்சி, அவர் உடம்புநிலை சரியில்லாமல் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் எம்எல்ஏவுலேயும் கேஆர் ஞானசம்பந்தம், தனுஷ்கொடி, பாரதி முகம், எங்கள் ஒரு 7-8 பேர் எஸ்டி வடிவேலு, சிபிஐ இவங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏவாக இருந்தாங்க. இருந்தும் எங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு நாங்கள் கட்சி கடுமையாக அரசாங்கத்துக்கு அறிவிப்பு கொடுக்குது. இதை மாதிரி வெண்மணியை தாக்கிறதுக்கு நிற்கிறாங்க, நிலப்பரப்புகளுடைய அதிகாரத்தில் நிற்கிறாங்க, அதை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்னு கொடுக்கல. என் பேரில் அக்கலாட்சி பண்ண பாரம் போட்டு கலைஞர் அண்ணாதுரைக்கு, சத்யானுமுத்துக்கு, எங்கள் எம்எல்ஏ தனுஷ்கொடிக்கு, கேஆர் ஞானசம்பந்தத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மனு அனுப்பணும். இந்த மாதிரி வெண்மணியில் நிலக்கலர் அட்டகாசம் ரொம்ப தலை தூக்கி நிற்குது, எங்கெல்லாம் குடும்பம் பண்ண முடியல, புள்ள குட்டியோட வச்சுட்டு வேலை செய்ய முடியல, வெளியிலையும் போய் வேலை செய்ய வேண்டாங்கிறாரு, அது சட்டமன்றத்தில் நீங்கள் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். மீனாசுந்தரத்துக்கிட்ட மீனாசுந்தரம் அது சம்மந்தமாக இங்கே பேசியிருக்காங்க, எம்எல்ஏவும் பேசியிருக்காங்க. அப்போ அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னாருங்களாம், அப்படி ஒன்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து வராது அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதாக சொன்னாங்க. பேப்பர்லேயும் வந்தது. சொல்லி ஒரு 15 நாளில் வீடு எரியுதுங்களே, அதெல்லாம் சொல்ல போனால் தாங்காத கொடுமை. இவங்க ஒரு வேனில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பிராசர்லாம் போலீஸ் மாதிரி வேனை எடுத்துக்கிட்டு வந்து நான் பேச வந்திருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே ஓடிருக்காங்க. ஓடும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி தான் அடிக்க போகிறாரு, இன்றைக்கி தான் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. 44 பேர் செத்துருக்காங்க. வீடு குடிசை வீடு எல்லாம் கொளுத்தி விட்டு நாசம் பண்ணி எங்களுக்கெல்லாம் துப்பாக்கி சூடுங்க, துப்பாக்கி சூடு பட்டு எல்லாம் ஆஸ்பத்திரியில் கடந்தான். இறங்கி தானே வரணும், வயலில் கல்லால் அடித்தோம். ரொம்ப நேரம் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் கல் அடி விழுந்து மண்டை உடைஞ்சது வந்து தொண்ணான் அடிச்சு விட்டான்டா அப்படின்னு அவங்களையும் பேசிக்கிட்டாங்க. அப்போ வந்து டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டாங்கங்க. தென்னை மரத்தில் நாங்கள் ஒண்டி இதில் அடித்தோம். அப்போ டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது எங்கள்கிட்ட ஆள் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அப்போ தான் பிஸ்டோல் வச்சு சுட்டது. அப்போ சுடும்போது சுரியருங்கமே அதான் அப்படியே பார்த்தோம்னா வேறு மாதிரி ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு லேடிஸ் நின்று வீரமாக நின்று போராடி இருக்காங்க, ஒரு வயசானவங்க நின்று துணிச்சலாண்டியாக அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள்லாம் அங்கே நினச்சி பாருங்கள். உண்மையில் சொல்கிறேன், நீங்கள் எது நினச்சாலும் நினச்சிங்க. நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருந்தோம், வெந்நீர் சுட வச்சுருந்தோம், முலாதண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நெருங்கி வந்துட்டாக்கா வெந்நீரை ஊற்றுரு முலாதண்ணி ஊற்றுரு அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பெண்கள்லாம் நின்னாங்க நிறைய. அவ்வளவு கொடுமை செஞ்சாமல் அந்த கொடுமையை சமாளிக்கிறது எங்களால் பார்த்தா எங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் கம்யூனிஸ்ட்டு தாங்க. வண்டலூர், பரப்பனூர், அணைக்குடி, ஐயடிமங்கலம், சாட்டியக்குடி, கிள்ளுக்குடி, மானூர், மயிலாங்குடி, காவலக்குடி, தேவூர் எல்லாம் கம்யூனிஸ்ட்டாக இருந்தாங்க. அது எங்களை காவந்து பண்ணியிருக்கலாம், அந்த ஜனங்கள்லாம் திரண்டுனா காவந்து பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப்பு எடுக்கலைங்க. துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிட்டான். சுட ஆரம்பிச்சுன்னா ஆகா அவங்க விட்டு ஆளுன்னு சொல்லி எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க உண்டி இந்த வீட்டில் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தாங்கல்ல, வைக்கல் அள்ளி போட்டு சுத்தமாக கொளுத்திக்கிட்டு
சில பேர்லாம் ரொம்ப அவதப்பட்டுட்டாங்க. நைட்டோடு என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி விட்டாங்க. எனக்கு துப்பாக்கி சூடு, குண்டு அடிப்பட்டது, வெட்டு. நைட்டோடு என்னை ஆம்புலன்ஸில் என்னை கொண்டு விட்டாங்க. எங்கள் அண்ணனையும் கொண்டு விட்டாங்க, பையன்வேலையும் கொண்டு விட்டாங்க, ராமனை கொண்டு வந்துட்டாங்க, மருதனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி காயம் ரொம்ப பட்டவங்களாம் ராத்திரியோடு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு விட்டாங்க. தகவல் கட்சி கிடச்சிச்சு. கட்சி அங்கேருந்து வந்து பார்த்துட்டு உடனே என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் விடிய காலையில் வந்து பார்த்துருக்காங்க. சம்பவம் முடிஞ்சிட்டு தான் அந்த கவர்மெண்ட்டு நமக்கு பாதுகாப்பு. அப்புறம் போலீஸு அதிகாரிங்க மினிஸ்டரு எல்லாம் வந்தாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச 68 தான் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கலைஞர். இங்கே வந்தார், 9வது காரில் வந்தார். நானும் இங்கே இருக்க வாட்ச்மேன் தான் இந்த ஊருக்குள்ளேயே இருந்தோம். இந்த பாடியெல்லாம் எடுத்து அடுக்கும்போது அடுக்கி தான் என் நாகப்பட்டினம் கொண்டு போனாங்க. கலைஞர் வந்து பார்த்தாலும் ஒரு இது கிடைக்கல எங்களுக்கு. அதோட கட்சியினுடைய கோட்பாட்டு அடிப்படையில் ஒன்று போய் பார்த்தாங்க, எடுத்தாங்க, எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதே இடத்துல இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வான்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அது யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பேர் நம்ம ஆட்கள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பேசியிருக்காங்க, இதை விட்டு நான் வரமாட்டேன், இந்த ஊரில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை. அந்த நில உரிமை சங்கம்னு லாப்டி இயக்கம் அவங்க தான் இங்கே தொண்டு நிறுவனம் மாரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுவரை நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடஞ்சு போய் தான் கிடக்குது. நாங்கள் அதுக்கும் போராடி பார்த்தோம். உங்களுக்கு தான் வெண்மணிக்கு தான் அதிக சலுகை வந்திருக்கு. இடையிலோட ஆர்என் ரவி வரப்போட அந்த பேட்டி ஒன்று வந்துச்சு, ரொம்ப பாடஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் சப்கலெக்டர் வந்து அதெல்லாம் ஆய்வு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டாங்க. ஒரு கண் துடைப்பு மாரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் ஓரளவு படிச்சுட்டு இருக்காங்களே தவிர படித்ததுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே வெண்மணியில் இல்லை. எல்லாருமே ஒரு சில பேர் தான் வெளில போயிருக்காங்க. பாக்கியெல்லாம் வேலை இல்லாமல் படிச்சுட்டு அப்படி இருக்காங்க. ஒருத்தருமே வேலைக்கு போன பாடாக இல்லை. இந்த பாதிக்கப்பட்ட ஊராக இருக்குது. இது தாண்டி வேறு கட்சிக்கு போகிறதுக்கு நமக்கு மனசு வராது, எந்த ஒரு தோழனுக்கும் வராது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்சியில் கடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ள பசங்களும் அந்த ஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் விஜய் கட்சி தொடங்குறாங்க, சீமான் கட்சி தொடங்குறாங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டு தான் இருக்குது. டிசம்பர் 25 வந்துட்டால் எல்லா குடும்பமும் சேர்ந்து நிற்குங்க, கம்யூனிஸ்ட் தான். இவ்வாறு போர்க்குணம் மிக்க வெண்மணி கூலி விவசாயிகளின் போராட்டத்தை தான் சாதிய ரீதியிலான போராட்டம் என்று சாதிய அமைப்புகள் பிரச்சாரம் செய்கிறது. உண்மையில் செங்கோடி சங்கத்தின் தலைமையில் கீழ் நடந்த வெண்மணி போராட்டம் என்பது கூலி விவசாயிகளின் வர்க்க உணர்வோடு அமைப்பாக்கப்பட்ட முன்னேறிய வர்க்க போராட்டமாகும். இன்றளவும் ஒரு முதலாளி சொந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி, சொந்த மதத்தை சேர்ந்தவனானாலும் சரி, சொந்த இனத்தை சேர்ந்தவனானாலும் சரி, அவன் தன்னுடைய இனத்தையோ மதத்தையோ சாதியையோ சேர்ந்தவன் என்ற காரணத்தால் சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுப்பதில்லை. அவ்வளவு ஏன், ஒரு தலித் முதலாளிக்கே தலித் தொழிலாளிக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை குறைவாக உள்ளது. இங்குதான் வர்க்க வேறுபாடு என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இந்த வர்க்க போராட்டத்தை தான் செங்கோடி சங்க தோழர்கள் அம்பலப்படுத்தி உழவர் வர்க்க போராட்டமாக மாற்றினார்கள். இந்த போராட்டத்தில் எண்ணற்ற தோழர்கள் இரத்தம் சிந்தினார்கள். ஆனால் அவர்கள் சிந்திய இரத்தம் தான் நம் செங்கொடிக்கும் செங்கோடி சங்கத்திற்கும் வண்ணம் சேர்த்தது. அன்று முதல் இன்று வரை உழைக்கும் மக்களுக்கு அநீதி இழைக்கும் இந்த அரசு அன்று கோபாலகிருஷ்ணன் நாயுடுவையும் காப்பாற்றியது என்ற போதுதான் இந்த சட்டம் நமக்கானது இல்லை என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது.